ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். கரிம வேதியியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப போத் 11th and 12th ரெண்டு பேருமே இந்த வீடியோஸை பார்க்கலாம், இந்த பாட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப பொதுவானது. ஏன்னா நீங்க அடுத்த வருஷம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆல்கஹால், ஈத்தர் இப்படி நிறைய படிக்க போறீங்க. அதுலயும் ஐயூபாக் நேம் இருக்கு. ஸோ இப்பவே அதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் அந்தந்த காம்பவுண்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அட்டென்ட் பண்ணுங்க, பாருங்க, வீடியோஸை பாருங்க. ஓகே, நம்ம இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹவு டு சூஸ் கார்பன் செயின், எப்படி ஒரு கார்பன் சங்கிலி தொடரை தேர்வு செய்வது என்று பார்த்தோம். ரைட்டா? அதுல நிறைய நான் உங்களுக்கு இது கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ஒரு ரெண்டு காம்பவுண்டா வச்சு எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணீங்க ரெண்டு பேரும், இல்லையா? எல்லாருமே ஓகே. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்ப என்ன அப்படின்னா, அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? ஃபார்முலா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எப்படி சொன்னேன்? ரூட் வேர்ட் என்ன? ரூட் வேர்ட் பிளஸ் சஃபிக்ஸ் பிளஸ் ப்ரிஃபிக்ஸ் இப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன, இந்த ரூட் வேர்டு என்னன்னு நமக்கு தெரியும். ரூட் வேர்டுங்கிறது கார்பன் செயின், கார்பன் எத்தனை இருக்குன்னு சொல்றது ரூட் வேர்டு. இந்த ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட், அதாவது பதிலிகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்றது இந்த ப்ரிஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்றது. அப்ப மெயின் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் சாப்பாடு மாதிரி, சரியா? சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் யாரெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீயும் அதை பார்த்திருப்ப. ஓகே, பார்த்திருப்ப. அப்ப இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல என்னெல்லாம் இருக்கு? CHO இருக்கு. CHOனா ஆல்டிகைட், C டபுள் பாண்ட் O அப்படின்னா கீட்டோன், ஓனா ஈத்தர், இது வந்து கீட்டோன், இது ஆல்டிகைட், இது ஈத்தர், COOHனா ஆசிட், COOR அப்படின்னா எஸ்டர். சோ இதுலயும் இது ஒன்னொன்னும் எப்படி முடியும் அப்படின்னு இருக்கு, நான் சொல்லி கொடுத்திருக்கேன். CHO அப்படின்னா ஒரு டச் விட்டுட்டு உள்ள ஃபுல்லா ஒரு டச் பண்ணிட்டு உள்ள போகும், சரியா? நேத்து நடத்துனதே நடத்துனாங்கன்னு நினைக்காம ஒரு டச் கொடுத்துட்டு உள்ள போகும். CHO அப்படின்னா AL முடியும். C டபுள் பாண்ட் O கீட்டோன் அப்படின்னா, சோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன் பார்த்தோம். ஈத்தர்னா 1ல முடியும், கீட்டோன்னா 1ல முடியும். ஈத்தர் அப்படின்னா சோ அந்த ஈத்தர் என்னவோ அதுல முடியும். ஆசிட் அப்படின்னா OICல முடியும். எஸ்டர் அப்படின்னா O8ல முடியும். OH அப்படின்னா ஆல்கஹால், ஆல்கஹால் எப்படி முடியும் அப்படின்னா OLல முடியும். ஓகே, இதுதான் ஐயூபாக் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி முடியும், எப்படி அதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது, இல்லையா? சோ ரைட், அமீன்னா சொல்லியிருக்கேன், NH2 அது அமீன் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், இப்ப ஒரு ஆல்டிகைடும் இருந்து ஒரு கீட்டோனும் இருக்கு. நான் எப்படி நம்பர் பண்றது, நான் எப்படி பெயர்றது, அதை தான் இப்ப பார்க்க போறோம். ரைட்டா? ரைட், எப்படி அப்படின்னா அதுக்குதான் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ் படிதான் நீ இது பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் டபுள் பாண்ட் ஃபாலோ த ஆர்டர். ஒரு ஆர்டர் இருக்கு. ஒன்னு COOH, அடுத்து SO3H, அடுத்து COOR, அடுத்து COX, அடுத்து CONH2. இப்ப இந்த எக்ஸ்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த 4 வரும், சரியா? அதாவது COClன்னு பேர், அசெட்டைல் குளோரைடு. Cl இருந்தா குளோரைடு, அந்த மாதிரி அசெட்டைல் குரூப். இது அமைடு குரூப். முதல் குரூப் பேரு தெரியணும். ஒரு குரூப் எழுதுனா அது என்னன்னு தெரியணும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த வருஷம்
ஒரு அசிட்டைல் குளோரைடு எழுதுன்னு மேடம் உங்க கெமிஸ்ட் மேடமே சொன்னாலும் எழுத தெரியும். சரியா? சோ எஸ்டர், சல்போனிக் ஆசிட், ஆசிட் இதெல்லாம் தெரியும். இப்ப இதுல CH3 போட்டா அசிட்டிக் ஆசிட், C2H5 போட்டா அடுத்து இப்படியே மாறும். C6H5OH COH போட்டா பென்சாயிக் ஆசிட். சோ அப்ப இத படிக்கிறதுக்கு பேசிக் அதை தான் சொன்னேன். சரியா? அடுத்து CNனா சயனைடு, அடுத்து ஆல்டிகைட், அடுத்து CO னா இந்த இடத்துல C டபுள் பாண்ட் O அர்த்தம், தட் இஸ் கீட்டோன். அடுத்து OH ஆல்கஹால், அடுத்து SH ரைட்டா தயனைல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து NH2, அடுத்து C டபுள் பாண்ட் C. அப்ப ஒரு டபுள் பாண்டும் இருந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருந்தா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் தான் டபுள் பாண்டுக்கு. டபுள் பாண்டுக்கு அடுத்து பாரு, டபுள் பாண்டுக்கு அடுத்து என்ன வருது? ட்ரிபிள் பாண்ட், C ட்ரிபிள் பாண்ட் C. அடுத்துதான் சிங்கிள் பாண்ட். சோ டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ரைட்டா? சோ இதுக்கு அடுத்து தான் ஈத்தர், இதுக்கு அடுத்து தான் ஹாலஜன் X, இதுக்கு அடுத்து தான் NO2. ஓகேவா? சோ இந்த சீரீஸ் கண்டிப்பா இதுக்குதான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையாமா? இதுக்குதான் ஒரு இது சொல்லித்தரேன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். சோ ஞாபகம் இருக்கு, நான் அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லிடுறேன். சரியா? இல்ல இப்ப நேரம் தான் லாஸ்ட்ல சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சோ இந்த ஆர்டர் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். நம்ம எல்லாமே நிறைய எக்ஸாம்பிள் இப்ப போட போறோம். நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கோ, எழுதிக்கிட்டே வரும். பாரு, ஓகே. இப்ப பாரு, CH3, CH, CH2, CH டபுள் பாண்ட், CH, CH3, OH இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ரைட்டா? இந்த காம்பவுண்ட நம்பர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? OH இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட் அப்படின்னு பார்த்தா முதல் ப்ரிஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரிஃபிக்ஸ்ல இதுக்கு வழி இல்லை, ஏன்னா கீழே எந்த சப்ஸ்டிட்யூயன்ட்டுமே இல்ல. முதல்ல என்ன செய்யணும்? ஃபைண்ட் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான், ஸ்ட்ரைட்டா இருக்கு. எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. சோ 6 கார்பன் கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சஃபிக்ஸ் OH இருக்கு, டபுள் பாண்டும் இருக்கு. ஆனா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப? OH தான் கொடுப்ப. அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட் கொடுக்கணும். அப்ப நீ நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால், ஃபிஃப்த் பொசிஷன்ல தான் டபுள் பாண்ட். இப்படிதான் சூஸ் பண்ணணும். இதுதான் ரைட். சப்போஸ் நீ இப்படி சூஸ் பண்ணிருக்கன்னு வச்சுக்கோ, CH3 CH இதே காம்பவுண்ட் தான் எழுதுறேன், CH2 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. மேடம் நான் இங்க இருந்து போடுறேன் 1 2 3 4 5 6. தப்பு, இது தப்பு, இதுதான் ரைட்டு. ஏன் என்ன காரணம்? நம்மளுக்கு கொடுத்த சீரீஸ் படி OH தான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் தான் டபுள் பாண்ட் வரணும். ரைட்டா? சோ அதனால இப்ப OH என்ன ஆயிடுச்சு? 5th பொசிஷன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷனல் குரூப்ப நம்பர் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட நம்பர் லோவா இருக்கணும். அப்ப இது 5, இது 2 லோவா இருந்தா தான் அதை சூஸ் பண்ணணும். புரிஞ்சா? இப்ப ஓகே, ரைட். அடுத்து, if two same substituent present, ஒரு நிமிஷம், if two, இது புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? புரிஞ்சுதா? ரைட். say yes or no? புரிஞ்சுதாப்பா? 3 பேருக்கும் திரும்ப சொல்லணுமா? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஒரு டபுள் பாண்டும் இருந்தா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்பர் பண்றதுல. ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன? அந்த நம்பரிங் எப்படி இருக்கணும்? லோவா இருக்கணும். இத தமிழ்லயே எழுதி வச்சுக்கோ, அப்பதான் ஈஸியா புரியும். சரியா? இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, எப்படி நம்பர் பண்ணணும்? எப்படி பண்ணலாம்? Find the longest carbon chain atom.
சந்திர சொல்லுமா, find the longest carbon chain atom. இதுதான் 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஆனா இப்படி நான் போடுறேன், இப்படி போட்டா என்ன ஆகும்? 1 2 3 4 தான் வரும். சோ என்ன சொல்லியிருக்கான், நீ எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஆனா நீ சூஸ் பண்ணும்போது அதிகமான கார்பன் எண்ணிக்கை இருந்ததுதான் நீ சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அப்ப இப்படி சூஸ் பண்ணாலும் வராது. சோ இதான் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது பாயிண்ட், இங்க மெத்தில் இருக்கு, இங்க எத்தில் இருக்கு. இதுல என்ன, இதுதான் சப்ஸ்டிட்யூவன்ட், இது ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல. அப்ப ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம பார்க்க வேண்டாம். இதுல என்னதான் பார்க்கணும், சப்ஸ்டிட்யூவன்ட்டை தான் பார்க்கணும். அப்ப சப்ஸ்டிட்யூவன்ட்டை பார்க்கும்போது முதல்ல வந்து எப்படி நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்படி நம்பர் பண்ணணும், அதாவது என்னன்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, சப்ஸ்டிட்யூவன்ட்ல 2 சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. இஃப் 2 same substituent present, assign the lowest number according to alphabetical order of the name of the substituent. என்ன சொல்றான், assign the number நீ assign பண்ணு alphabetical order படி. அப்ப இது மெத்தில், இது எத்தில். alphabetical order படி எது வரும், இதான் வரும். ஈக்கு அப்புறம் தானே எம். அப்ப 1 2 3 4 5 6 7. அப்ப தேர்ட் பொசிஷன்ல எத்தில், ஃபிஃப்த் பொசிஷன்ல மெத்தில். எப்படி எழுதணும், எப்படி இப்ப பேர் எழுத சொன்னா என்ன சொல்வ, 3 எத்தில் 5 மெத்தில். எத்தனை கார்பன், 7 கார்பன். ஹெப்டேன். ஏன்னு சிங்கிள் பாண்ட். புரிஞ்சா? சப்போஸ் இதே காம்பவுண்ட்ல இப்படி இல்லாம இப்படி ஒரு டபுள் பாண்ட், எப்படி போடணும், என்ன பண்ணணும், டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன ஆகும், ஹெப்டீன் ஆகும். 3 ஹெப்டீன் அந்த நம்பரை குறிக்கணும். சோ இப்ப 3 எத்தில் 3 ஹெப்டீன் அப்படின்னு குறிக்கணும். இல்லைன்னா ஹெப்ட் 3 ஈன் அப்படின்னு எழுதலாம். ஹெப்ட் 3 ஈன் அப்படின்னு எழுதணும். சரியா? சோ அப்ப டபுள் பாண்டு, ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் இருக்கிறத பார்த்து செய்யணும். அப்புறம் இன்னும் என்ன செய்யணும், இப்ப நிறைய காம்பவுண்ட் போட போறோம். இதுதான் ஐயுபாக் நேம் வந்து ஃபுல்லா, அதாவது ரூல்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டேன். சப்ஸ்டிட்யூவன்ட் நேம் பண்றதுல அல்பபெடிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா அதை மட்டும் சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்பவுண்ட்ஸ் போட போறோம். ரைட்டா? இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரூல் ஒண்ணு நம்பருக்கும் அந்த எழுதக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும்னா டேஷ் இப்படி போடணும். அதாவது இப்ப 2 டேஷ் எத்தில் இப்படி போடணும். இந்த டேஷ் போடும். நம்பருக்கும் நம்ம எழுதக்கூடிய வேர்டுக்கும் ஒரு டேஷ். 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப 2,2 டைமெத்தில் அப்படின்னா 2 இருந்ததுன்னா நீ என்ன யூஸ் பண்ணணும், கமா யூஸ் பண்ணணும். கமா தான் யூஸ் பண்ணணும். இந்த இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சோ இது ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, இதெல்லாம் எதுல வரும், 2,2 சப்ஸ்டிட்யூவன்ட் அதிகமா இருக்கும் போது இது வரும். அதே போல இது வந்து ஃபர்ஸ்ட் 2,2 இருந்தா சப்ஸ்டிட்யூவன்ட்டோட பொசிஷன். ஆனா இந்த லாஸ்ட்ல வந்து 2 all, propan 2 all இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. 2 all அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன். ரெண்டத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. 2 மெத்தில் propan 2 all அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப 2 மெத்தில்ங்கிறது மெத்தில் வந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு, அது சப்ஸ்டிட்யூவன்ட். propan 2 all, சோ ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்ல முடியுமா, அப்ப OH அது ரெண்டாவது பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது பார்க்க போறோம். நிறைய காம்பவுண்ட்ஸ் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 காம்பவுண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இஃப் டைம் பீயிங் பார்ப்போம். சரியா? ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் அந்த பேசிக்கை நல்லா கொடுத்துட்டேன்னா அடுத்த வருஷம் ஐயுபாக் நேமே நடத்த தேவையில்லை. அதாவது உங்களுக்கு அந்த அளவுக்கு தரவாயிரும். எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால போட முடியுங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஸோ அதனால அடுத்த கிளாஸுமே நான் ஐயுபாக் தான் இது பண்ண போறேன். பிகாஸ் இது நல்லா தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கேன் பார்க்கணும். ஆல்கேன் என்ன பண்ணணும்னா ரூட் வேர்டு பிளஸ் ஏன்ல முடியும். நான் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், ஈத்தர் எல்லாம் பார்த்துருப்பேன். ஏன்னா இது தரவா கொடுக்கணும், அதுக்குதான். சரியா? சோ பர் CH
4. நான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எழுதிக்கிறேன். CH4 CH3 CH3. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம், அப்படிதான் தோணும், திடீர்னு தெரியாம போயிடும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து படிக்கும். சரியா? சரி, இப்ப எழுதுவோமா ஆன்சர்? எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு. ஒரு கார்பன் என்னல முடியணும்? இதுல ரூட் வேர்டோ சப்ஸ்டிவென்ட்டோ நம்ம பார்க்க முடியாது, பிகாஸ் இது இப்படிதானே இருக்கு. அதனால இதை ஸ்ட்ரெயிட்டாவே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். சோ ஃபங்க்ஷனல் குரூப்போ வேற ஏதோ ஒரு லாங் கார்பன் செயின்ல தான் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தணும். இது சாதாரண. அப்ப இதுக்கு பேர் என்ன? மீத்தேன். நான் தான் சொல்லிட்டேன், ரூட் வேர்ட் பிளஸ் ஏன்னு சொல்லிட்டேன். 2 கார்பன். என்னது? ஈத்தேன். 3 கார்பன் புரோப்பேன். 4 கார்பன் பியூட்டேன். இன்னொன்னு சொல்லி கொடுத்திருக்கேன், லாஸ்ட் எப்பவுமே CH3ல முடியும். நடுவுல இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் தான் இருக்கணும். அப்ப கார்பன் 3 ஹைட்ரஜன் இருக்குன்னா ஒரு சிங்கிள் பாண்ட். அதனாலதான் இது சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. ஏன் சிங்கிள் பாண்ட் போடுறோம், ஏன் டபுள் பாண்ட் போடுறோம், அதெல்லாம் தெரியணும். சரியா? இப்ப இதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் சொல்லி கொடுத்தேன், கார்பனை சுத்தி எப்பவுமே 4 பேர் இருப்போம். அப்ப இந்த பாரு, இந்த கார்பனை சுத்தி 4 இருக்கு. சோ CH4 சிங்கிள் பாண்ட் தான். இப்ப இந்த இடத்துல CH3 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல இன்னொரு ஒரு பாண்ட் போடும். புரியுதா? சோ அதனாலதான் பாண்ட் அங்க என்ன செய்யறோம், போடுறோம். ஓகே, இப்ப ஆல்கேன் எழுதிக்கிட்டாச்சா? இதை எழுதிக்கிறியா என்ன? நான் அழிக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். எழுதிக்கிட்டாச்சா? ஓகே, அழிச்சிடலாமா? சரி, ரைட். ஆல்கீன். ஆல்கீன் பாரு, ரூட் வேர்டு பிளஸ் ஈன். ரூட் வேர்ட் பிளஸ் ஈன். CH2 டபுள் பாண்ட் CH2. அடுத்து CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. மூணாவது CH3 CH double bond CH single bond CH3. Fourth CH2 double bond CH single bond CH2 CH3. இப்ப நம்பர் பண்ணுவோமா? 2 கார்பன், சோ டபுள் பாண்ட் 18. அடுத்து புரோபீன். இது என்னதுயா? 3 கார்பன் டபுள் பாண்ட், அப்ப புரோபீன். இதுல புரோபோனின் போட்டாலும் தப்பு கிடையாதுதான், ஏன்னா 1வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. சரியா? புரோபோனின் போடுறது தப்பு இல்ல. இது பாரு, 1 2 3 4 இங்க இருந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. இங்க இருந்து கொடுத்தாலும் 1 2 3 4, ஏன்னா டபுள் பாண்ட் இருந்ததுன்னா நம்ம நம்பர் பண்ணணும் இல்லையா? அப்ப 4 கார்பன். அப்ப இது என்ன வரும்? 2 பியூட்டீன். அடுத்து இங்க பாரு, எங்க இருந்து நம்பர் பண்ணணும்? 1வது பொசிஷன் இங்கதான் இருக்கு. இங்க இருந்து கொடுத்தா டபுள் பாண்டோட நம்பர் வந்து கூடும். அப்படி கூடக்கூடாது, எப்பவுமே லோயஸ்ட் தான் இதுக்கு கொடுக்கணும். 1 2 3 4. அப்ப என்னது? சேம் தான், 1 பியூட்டீன். இப்படி எழுதலாம்ப்பா, பியூட் 1 ஈன். இப்படி எழுதினாலும் ரைட் தான். பியூட் 2 ஈன் எழுதினாலும் ரைட். சோ ஆல்கீன் முடிஞ்சிருச்சு. ஆல்கைன் பாப்பமாடா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? ஓகே. ஆல்கைன் ஆல்கைன். சோ சேம் என்னது? ரூட் வேர்ட் பிளஸ் ஒயின். ஓகே, என்னெல்லாம் வரப்போகுது? CH ட்ரிபிள் பாண்ட் CH 1வது, 2வது CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. நான் சொன்னேன் பாத்தியா, 3 கார்பன். சோ இங்க ஒரு பாண்ட் போட்டிருக்காங்க. சரியா? CH3
C triple bond C CH3 CH triple bond C CH2 CH3 ரைட் பாவமா ஒயின்ல முடியும் 2 கார்பன் அப்ப எத்தைன் தமிழ்ல இதே பேர் தான்ப்பா சோ தமிழ் மீடியமும் பாத்துக்கலாம்னா ப்ரோபைன் சோ இங்க என்ன செய்யணும் நம்பர் கொடுக்கணும் 1 2 3 4 சரியா இப்படி கொடுத்தா என்ன வந்துரும் 1 2 3 ஆயிரும் சோ அதனால இப்படி கொடுத்திருக்கோம் 2 பியூட்டைன் இது 1 ரைட்டா அப்போ 1 பியூட்டைன் ரைட்டா ரைட்டா ஓகே இப்ப சோ இது சாதாரண ஒரு காம்பவுண்ட் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஆனா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க படிப்பு அதாவது இதெல்லாம் 10th 9th 10th லெவல்ல தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாதான் காம்பவுண்ட் கொடுப்பாங்க சரியா அததான் இப்ப பார்க்க போறோம் ஆனாலும் இதுவும் தெரியணுங்கிறதுக்காக தான் முதல்ல இத கொடுத்தேன் நானு ரைட் இப்ப ஆல்கைல் ஹாலைடு ஆல்கைல் ஹாலைடு ஆல்கைல் ஹாலைட்னா யாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஆல்கைல் அப்படின்னா ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க RCl அப்படின்னு இந்த ஆருக்கு பதிலா CH3யோ CH3 CH2 எது வேணாலும் போடலாம்னு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த இடத்துல என்ன வந்துருன்னா ப்ரிஃபிக்ஸ் பிளஸ் ரூட் வேர்ட் பிளஸ் சஃபிக்ஸ் சரியா ரைட் இப்ப பாப்போம் பாரு CH3 CH2 Cl நேம் பண்ணலாமா எப்படி நேம் பண்றது இது எத்தனை கார்பன் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் ப்ரிஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இருக்கா இல்ல சஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் சொல்றது இருக்கா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்ப 1வது பொசிஷன்ல இருக்கு சோ 1ல குளோரோ குளோரோ எத்தனை கார்பன் 2 கார்பன் என்ன பாண்ட் சிங்கிள் பாண்ட் அப்ப ஈத்தேன் 1 குளோரோ ஈத்தேன் 1 போடணும்னு அவசியம் இல்ல 2னா தான் 2 போட சரியா அடுத்து பாரு CH3 CH2 CH2 Br ஆன்சர் என்னமா ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் ஆன்சர் எத்தனை கார்பன் இருக்கு 3 கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன Br அப்ப புரோமோ என்ன கார்பன் ப்ரோபேன் சப்போஸ் இந்த Br இந்த இடத்துல இருந்தா நம்பர் பண்ணும் சரியா நம்பர் மார்க் பாரு இப்படி இருக்கு இந்த வந்துருச்சு CH3 CH CH3 Br எப்படி நம்பர் பண்ணுவ 1 2 3 இப்படி போட்டாலும் 1 2 3 ரெண்டு பக்கமுமே நீங்க போட்டு பாத்துருங்க அப்பதான் லோவஸ்ட் நம்பர் வருதான்னு நம்ம பார்க்கணும் சரியா சோ என்னது அப்போ 3 இது இல்லையா எத்தனாவது பொசிஷன்ல 2வது பொசிஷன்ல நம்ம என்ன எழுதணும் முத என்ன எழுதணும் ஃபங்க்ஷனல் குரூப் சோ அப்ப 2 புரோமோ ப்ரோபேன் 2 புரோமோ ப்ரோபேன் சரியா ஓகேவா 2 புரோமோ ப்ரோபேன் இப்ப அடுத்து ஒரு காம்பவுண்ட் பார்க்க போறோம் CH3 CH CH2 CH2 CH3 Cl எப்படி நம்பர் பண்றது எங்க இருந்து நம்பர் பண்ணணும் லெஃப்டா ரைட்டா இங்க இருந்து பண்ணணுமா இங்க இருந்து பண்ணணுமா என்ன ஆச்சு 3 பேர் வாயை திறக்க மாட்டேங்கிற புரிஞ்சுதா புரியலையா புரியலையா புரிச்சுதாமா லெஃப்டா ரைட்டா 1 2 3 4 5 சோ எப்பவுமே என்ன பண்ணணும் இங்க இருந்து இங்க யார் ரைட்னு சொன்னது
ரைட் போடக்கூடாது, லெஃப்ட் தான் போடணும். புரியுதா? காரணம் என்ன? ஃபங்க்ஷனல் குரூப் எப்பவுமே நம்பர் வந்து சின்ன நம்பரா இருக்கணும். இதை இப்படி போட்டா இந்த இடத்துல 4 வந்துரும். சோ அப்ப 2 தான் குறிக்கணும். சோ அப்ப 2 குளோரோ 2 குளோரோ பென்டேன். ரைட். அடுத்த காம்பவுண்ட் பார்ப்போம். ஏன்னா நிறைய காம்பவுண்ட் பார்த்தாதான் உனக்கு வந்து என்ன ஆகும், ஈஸியா புரிய வரும். சரியா? நிறைய காம்பவுண்ட் போடுவோம். CH3 C CH3 CH3 Cl. இதை எப்படி சூஸ் பண்றது? Find the longest carbon chain atom. அப்ப இப்படி சூஸ் பண்ணா வராது. இது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த சீன் எடுத்துன்ற கூடாது. இது ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனாவும் இருக்கணும், அது மாதிரி லாங்கஸ்ட் கார்பனாவும் இருக்கணும். எப்படி எடுக்கலாம்? இப்படி எடுக்கலாமா? இப்படி எடுத்தா 3 தான் வருது. இப்படி எடுக்க முடியாது, ஏன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப். இப்படி எடுக்கலாமா? அதுவும் 3 தான் வருது. இப்படியே எடுக்கலாம், இப்படியே எடுக்கலாம். ரைட். அப்ப என்ன பண்ண போறோம் பாரு, 1 2 3. செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? குளோரோ இருக்கு. அதே செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. இது 3 என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ரூட் வேர்ட் பார்க்கணும். அப்ப இதை தான் எடுத்திருக்கோம், நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அப்ப 1 2 3. ரூட் வேர்ட் என்ன? ப்ரோப், பொட்டாசி, ப்ரோபான். அந்த ஈய மட்டும் எடுத்திருக்க சொல்லியிருக்கேன். ரைட்டா? இப்படி வச்சுக்கோ. ப்ரோபேன். ஓகே, தெரிஞ்சிருச்சு. 3 ப்ரோபேன் தெரிஞ்சிருச்சு. எப்ப ஈ எடுக்கணும் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஆல் AL ONE அப்படின்னு ஆட் பண்ணா இதுல ஈ எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி இருக்கும்போது ஈ எடுக்கிறேன். சரியா? ரைட். அப்ப ரெண்டாவது பொசிஷன்ல குளோரோவும் இருக்கு, மெத்திலும் இருக்கு. எதை முதல் எழுதணும்? மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்தா we follow alphabetical order. அப்ப என்ன வரும்? 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். சி தானே ஃபர்ஸ்ட். சோ 2 குளோரோ 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். சரியா? ஓகேவா? இப்ப உன்னை நான் கொடுக்குறேன், நீங்க எழுதுங்கப்பா. நீ வந்து யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். CH3 CH CH2 Cl CH3. என்ன வரும்? எப்படி கொடுக்கணும் நம்பரிங்? எப்படி போடலாம்? இப்படி போட்டா என்ன ஆகும்? ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல, அப்ப செல்லாது. நம்பரிங் எங்க இருந்து போடணும்? இங்க இருந்து போடணுமா, இங்க இருந்து போடணுமா? எப்பயுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்ப 1வது பொசிஷன் 1 குளோரோ. சோ 1 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். அதே காம்பவுண்ட் தான். அந்த CH3 மாறி இருக்கிறதுனால பாரு, டக்குன்னு பேர் என்ன செய்யுது? மாறு. ஓகேவா? ரைட்டா? சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இன்னொரு காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CHCl. பொதுவா இந்த குரூப்புக்கு பேர் வினையல்னு ஒரு குரூப். இது 12th வரும். CH2 டபுள் பாண்ட் CH அப்படின்னா வினைல் ஆல்கஹால்னு பேரு, காமன் நேம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி இருக்கு. எப்படி நம்பர் பண்ணணும்? இது 1, இது 2. ரைட்டா? 1 பொசிஷன்ல குளோரோ 1 குளோரோ என்னது? 2 கார்பன். அப்ப எத்தீன். 1 குளோரோ எத்தீன். சரியா? இது டபுள் பாண்டே ரெப்ரசன்ட் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல 1 குளோரோ எத்தீன் எழுதிக்கலாம். சப்போஸ் இப்படி இருக்கு, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 Cl. இந்த குரூப்புக்கு பேரு காமன் நேம் அல்லைல்னு பேரு, அல்லைல் ஆல்கஹால்னு பேரு. அல்லைல் ஓசன் தான் இதுக்கு பேரு, அல்லைல். சோ இது வினையல், இது அல்லைல். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. சோ அல்லைல். படிக்கும் போதே சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்படி சொல்லி சொல்லி படிச்சேன்னா கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும். சரியா? சோ அதனால இதுக்கு காமன் நேம் அல்லைல் குளோரைட். ரைட்டா? ஒரு தடவை ரிவிஷன்ல கேட்டிருந்தாங்க, அல்லைல் குளோரைட். ஓகே, ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன கொடுக்க போறோம்? இப்ப நம்பர் சொல்லு பார்க்கலாம், எப்படி பண்ணணும்? இங்க இருந்து பண்ணணுமா, இங்க இருந்து பண்ணணும்?
எங்க இருந்து பண்ணணும்? லெஃப்ட் ஆர் ரைட்? இங்க இருந்து தான் பண்ணணும். ஏன்? 1 2 3 4 ஃபங்க்ஷனல் குரூப் இதுதானே மேடம். ஏன் இதுதானே கொடுக்கணும்? காரணம் என்ன? டபுள் பாண்டும் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கும்போது ஃபங்க்ஷனல் டபுள் பாண்டுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். அந்த சீரியஸ்ல பாரு, டபுள் பாண்டுக்கு அப்புறம் எக்ஸ் தான் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின். சோ டபுள் பாண்டுக்கு அப்புறம் தான் எக்ஸ், அதனால டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சரியா? ஓகேவா? சோ அதுபடி பார்த்தா அப்ப இங்க என்ன போடணும்? 3 குளோரோ ப்ரோபோனின். இதுக்கு பேரு 3 குளோரோ 3 குளோரோ ஆக்சுவலா ப்ரோபோனின் எழுதணும், இல்ல ப்ரோபீன் அப்படி கூட எழுதலாம், 1 ப்ரோபீன் கூட எழுதணும். சரியா? 3 குளோரோ ப்ரோபோனின். ஓகே ஓகேமா? ரைட். இப்ப அடுத்து ஆல்கஹால். சோ இவ்வளவு நேரம் நம்ம ஆல்கைல் ஹாலைடு பார்த்தோம், குளோரின் புரோமினை வச்சு பார்த்தோம். இப்ப ஆல்கஹாலை பார்க்க போறோம். ஆல்கஹால். ஆல்கஹால்லையும் ஆல்கஹால்ல 3 ஆல்கஹால் இருக்கு. ஒன்னு மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், இன்னொன்னு டைஹைட்ரிக் ஆல்கஹால், இன்னொன்னு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். இது மூணுமே 12th படிப்பேன். 12th ஆல்கஹால்னே ஒரு பாடம் இருக்கு, ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்னு. அந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்ல இந்த ப்ரிப்பரேஷன் மூணுமே படிப்பேன். சோ அப்ப இது இந்த வருஷம் நல்ல ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த வருஷம் ஈஸி. சரியா? ரைட். இப்ப பாத்துருவோம். இத இன்னைக்கு முடிச்சுவோம் அந்த கிளாஸ்ல. பாரு, CH3 CH2 OH. முதல்ல காம்பவுண்ட் எழுதிக்கிறேன். அடுத்து CH3 CH2 CH2 OH. சரியா? மூணாவது CH3 CH CH3 OH. முதல்ல இந்த மூணு பார்ப்போம். இது என்ன ஆல்கஹால்? ஐயூபாக் நேம் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் சொல்லுமா? எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன். இங்க யார் இருக்கா? OH. OHனா எப்படி முடியணும்? ஆல்ல முடியணும் இல்லையா? சோ எத்தனால். எப்பவுமே காமன் நேம் எழுதும் போது அது ஆல்கஹால்னா ஆல்கஹால் வரும், ஈத்தர்னா ஈத்தர்னு வரும். சரியா? இது எத்தில் ஆல்கஹால் காமன் நேம். ஆனா இதுல எத்தனால் ஆல்ல முடியும். அப்ப இது என்னதுடா? புரோப்பனால். இது என்னன்னு பாப்போம். இது புரோப்பனால். இது என்ன அப்படின்னா பாரு, 1 2 3. ரைட்டா? சோ ரெண்டாவது பொசிஷன்ல OH இருக்கு. அப்ப புரோப்பான். நான் சொன்னேன்ல அந்த ஈ எடுக்கிறது, அது இங்கதான். ஈய வந்து எடுத்துடணும் சொன்னல. இப்ப புரோப்பான் 2 ஆல். ஓகேவா? இப்ப அடுத்து ஒரு காம்பவுண்ட் தரேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். CH3 CH CH2. இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுக்கோ, ஒரு சார்ட்டை எடுத்து என்ன இந்த சைடு காம்பவுண்டா எழுதி அந்த சைடு நீயா போட்டு பாரு. சரியா? ரைட். சொல்ல பார்க்கலாம் அதுக்கு ஆன்சர். எத்தனை கார்பன் இருக்கு? 5. எத்தனாவது பொசிஷன்ல OH இருக்கு? இங்க இருந்து கொடுக்கணுமா இங்க இருந்து கொடுக்கணுமா? இங்க இருந்து தான் கொடுக்கணும். 1 2 3 4 5. அப்ப என்ன வரும்? பென்டன் 2 all. ஓகேவா? இஸ் இட் கரெக்ட்? ரைட். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH CH2 OH. இது என்ன சொன்னேன்? CH2 டபுள் பாண்ட் CHங்கிறது என்னன்னு சொன்னேன்? சிங்கிள் பாண்ட் CH2ங்கிறது அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஃபார்முக்கு பேரு. சோ இதுக்கு பேரு அல்லைல் ஆல்கஹால். ரைட்டா? CH2 டபுள் பாண்ட் CH2 OH, சிங்கிள் பாண்ட் CH2 OH, allyl alcohol. So IUPAC name, ஏன்னா ஒரு தினம் IUPAC name 12thலயே allyl alcoholக்கு ஒரு ஒன்னோட கேட்டிருந்தாங்க. இது பாரு எப்படி கொடுக்கணும்? 1 2 3. ஏன்னா இப்ப டபுள் பாண்டா OHன்னு பார்த்தா OHக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லையா? அதே எக்ஸ் ஃப்ளூரின் குளோரினா இருந்தா டபுள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். சரியா? இங்க பக்கத்துல ஒரு காம்பவுண்டுக்கும் நான் சொல்ற ரூல சின்னதா அழகா எழுதி வச்சு. சரியா? அப்ப பாரு 1 2 3. ரைட்டா? சோ அப்ப 2 புரோபீன்
1 all. 2 propene. 2 propene என்ன சொல்லிருக்கேன் E எடுத்துறணும். 1 all. 2 propene all. E எடுத்துறணும்னா ஓகே ரைட். இப்ப அடுத்து ஒரு 5 காம்பவுண்ட் இருக்கு. சோ இது ஃபுல்லா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். அது ஏன் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் நான் சொல்றேன். இது எப்படி பண்ணணும்? எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. சோ எப்படி நம்பர் பண்ணணும்? இப்படிதான் நம்பர் பண்ணணும். 1 2 3. ரெண்டாவது பொசிஷன்ல யார் இருக்கா? மெத்தில் இருக்கு. சோ இது என்ன எழுதுவோம்? அப்ப 2 மெத்தில் propane 2 all. 2 methyl propane 2 all. சரியா? 2 methyl propane 2 all. So இது சாதாரணம். CH3OH is methanol. Okay. CH3 CH2 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 எப்படி இருக்கு வெச்சுக்கோ. CH3 CH2 CH2 CH2OH. butanol. Common name butyl alcohol. So இதெல்லாம் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா OH ஒன்னு இருந்தா அதுக்கு பேரு மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இஃப் OH group is present one, அதாவது ஒன் தான் இருக்கு அப்படின்னா one OH group is present, then the compound is called monohydric alcohol. இப்ப டைஹைட்ரிக் ஆல்கஹால்னு பார்க்கப்போம். டைஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்னன்னா 2 OH. டைஹைட்ரிக் ஆல்கஹால் இப்ப எப்படி இருக்கு? CH2OH CH2OH. இப்படி 2 OH இருந்தா அதுக்கு பேர் டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஆக்சுவலா இதோட காமன் நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லா படிக்க போறேன். கிளைகால் இது காமன் நேம். ஐயுபாக் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது 1 இது 2 OH இருக்கு. அப்ப டயால். சோ 1,2 ஈத்தேன் டயால். இப்ப அடுத்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் பார்க்க போறோம். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கே புரிஞ்சிடும். 3 OH இருக்கும். சோ பாரு CH2OH CHOH CH2OH. So this is trihydric alcohol. 3 OH இருக்கு. இப்படி இருந்தா இதுக்கு பேரு 1 2 3. அப்போ 1,2,3 propan triol. So this is about alcohols. So இன்னும் aldehyde, ether, ester, ketone, amine எல்லாமே பார்த்துருவோம். உங்களுக்கு புக்ல இல்லாததான் இது. அதுக்கடுத்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா 12th பொறுத்த வரைக்கும் அலிசைக்ளிக் அவ்வளவா வராது. உங்களுக்கு மேஜர் இதுதான். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன்னனுக்கு ஒரு 5 ஏதாவது கொடுத்துருப்பேன். சோ நம்ம இன்னைக்கு பார்த்தது ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், ஆல்கஹால். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கையா? எனி டவுட்? நோ. ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி சொல்லியிருக்கேன். என்னென்ன கேள்வி? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹோமோலோகஸ் சீரீஸ், அதுக்கடுத்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹோமோலோகஸ் சீரீஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த 3 கொஸ்டின் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஐயுபாக் நேம் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா ஐசோமெரிசம்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த ஐசோமெரிசம் நம்ம இதுக்கு அடுத்து கொஞ்சம் நம்ம ஆல்டிஹைட் எல்லாம் டச் பண்ணிட்டு அலிசைக்ளிக் காம்பவுண்டையே ஐயுபாக்ல பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஐசோமெரிசம் போயிடுவோம். பின்னாடி இருக்கிற பியூரிஃபிகேஷன் ரிடக்ஷன் உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருக்கு.
சோ அதனால இந்த பாடம் சின்னதாயிருச்சு. சரியா? நம்ம அடுத்து சோ வேகமா இதை வந்து என்ன செய்யலாம், முடிச்சிடலாம். ரைட்டா? மோஸ்ட் ப்ராபப்ளி லீவ் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், கரெக்டா 4:30க்கே அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் வேகமா பாடம் என்ன ஆகும், சீக்கிரமா போகும். ஓகேவா? ரைட்மா? தேங்க்யூ. டவுட் இல்லைல்லம்மா? ஓகேமா, ட்ரை பண்ணுங்க. புக்குக்கு பின்னாடி நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. ஓகேவாமா? தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.